ஆண்டவர் முழு உலகத்தையும் படைத்து மனிதர்கள் பொல்லாப்பு செய்தார்கள். எனவே தேவன் நோவாவுக்கு அவருடைய கண்களை கிருபை கொடுத்தார். கிருபை கொடுத்து நோவாட மனைவி, அவனுடைய 3 ஆண் பிள்ளைகளும் 3 மருமக்கள், மொத்தம் 8 பேரை எடுத்து ஒரு படகை செய்து அதுல வைத்து சுத்தமுள்ள மிருகங்கள், சுத்தமுள்ள மிருகங்கள் 7 ஜோடி, சுத்தம் இல்லாத மிருகங்கள் ஒவ்வொரு ஜோடியா எடுத்து பறவை எல்லாவற்றையும் அந்த படகுலே போட்டார். இன்னைக்கு உலகத்தில் எல்லா மிருகங்களும் அதுக்கு வந்துட்டு. அது கிருபை. சொல்லுங்க, கிருபை. கிருபையினால அவங்கள போட்டு மகா பெரிய ஒரு வெள்ளத்தை கொடுத்து பூமியே மூடுற அளவுக்கு, உயர்ந்த மலைகளை மூடுற அளவுக்கு மலையை அனுப்பி மதகுகளை திறந்து உலகத்தை அழித்தார். அப்ப இந்த பேழை என்பது சபை. கிருபையினாலே அவருடைய விசுவாசத்தை கொண்டு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த நோவா அந்த வெள்ளத்திலிருந்து அழிந்து, மக்கள் அழிந்த பின்பு வெள்ளம் வற்றியது. இப்ப அவன் படகுல இருந்து, போட்ல இருந்து அல்லது பேல இருந்து வெளியில வந்தான். வெளியே வந்தோன்னா முதலாவது அவன் என்ன பிளான் பண்ணணும்? முதலாவது வெளியே வந்தோம் நம்ம நோக்கம் என்னது? முதல்ல நாங்க எங்க தங்குறது, எங்க வீட கெட்டுறது, அதுதான் எங்க முதலாவது. நாங்க பேலன் வந்தோன்னு. ஆனா நோவாட சக்சஸ் காரணம் அது அல்ல. அவன் முதலாவது என்ன செய்தானா? ஜெனிசிஸ் ஆதியாமம் 8ஆம் அதிகாரம், ஆதியாமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாம புத்தகம் 8:20 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நோவா 19 வாசிப்போம். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும், ஊறுகிற சகல பிராணிகளும், சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேலையிலிருந்து புறப்பட்டு வந்தன. வெளியே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தோட முதல் எங்க வீடு கட்டுறதா எல்லாரும் நோக்கம். ஆனால் அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருக ஜீவன்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். ஹல்லேலூயா. நோவா ஃபர்ஸ்ட் செஞ்சது அவனை பத்தி யோசிக்கல, அவன் வாழ்க்கையை பத்தி யோசிக்கல. எனக்கு பிரியமானவர்களே, இது சொல்லி செய்ய வேண்டியது ஒன்றல்ல. கவனிக்கீங்களா? சொல்லி செய்ய வேண்டியது ஒன்றல்ல. உலகமே அழிந்த பொழுது என்னை காப்பாற்றினாரே, என்னை மட்டும் கரத்தில் உயர்த்தினாரே, என்னை மட்டும் மேலே வைத்தாரே, எனக்கு மட்டும் ஜீவனை கொடுத்தாரே என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை செய்து கட்டி அதில் எல்லா மிருகங்களை வைத்து ஒரு நன்றி காணிக்கை அவன் செலுத்தினான். ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி ஆண்டவருக்கு துதி பலியை செலுத்தினான். இது சொல்லி வர வேண்டியதல்ல, மனசுல வர வேண்டும். இது யாரும் ஊந்தி தள்ளி கட்டாயத்தினால் வர வேண்டியதல்ல, நாமவே செய்ய வேண்டிய ஒரு காரியம். அவன் தப்ப காரணம், நோவா அழிவிலிருந்து தப்ப காரணம் அவனுடைய பலனோ அவனுடைய திறமையோ அவனுடைய ஞானமோ அல்ல, அது தேவனுடைய கரம். எனவே அவன் தேவனுக்கு ஒரு காணிக்கை கொடுத்தான். தேவனுக்கு ஒரு காணிக்கை பலிபீடத்தில் வந்து வைத்தான். காணிக்கை அவனுடைய பங்கை கொடுத்தான். இருக்க மிருகங்களே அவன் 110 வைத்தான். தேவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். 21ஆம் வசனத்தை பாருங்க. சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். ஓ, நீங்க காணிக்க கொடுக்க ஒவ்வொரு நேரமும் அது ஆண்டுக்கு ஒரு வாசனையா போகும். ஆண்டுக்கு ஒரு வாசனையா போகும். நீங்க எப்ப ஆண்டு காணிக்கை கொடுக்கீங்க, உங்களுக்கு கிடைக்க வருமானத்துல 10ல் 1 தசம பாகத்தை எப்ப நீங்க கொடுக்கீங்களோ அப்ப பரலோகத்துக்கு ஒரு வாசனை போகும். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகளே நானும் கனம் பண்ணுவேன். என்னை நேசிக்கள் நான் நேசிப்பேன். எனக்கு வாசனை கொடுக்கவளுக்கு நான் வாசனை கொடுப்பேன். ஆமென். அதுதான் வாழ்க்கை. அப்ப ஆண்டவருக்கு கொடுத்த பொழுது அது சுகந்த வாசனையாய் போனது என்று வேதம் சொல்லுது. சகல சுகந்த வாசனை தேவன் முகந்தார். நீங்க காணிக்கை கொடுக்கும் பொழுது தேவன் அதை முகறார். ஒருவேளை நீங்க நினைக்கிற பாஸ்டருக்கு தெரியுமா நான் எவ்வளவு போட்டேன்னு? பாஸ்டர் பார்த்தாரா?
தேவையில்ல. தேவன் அந்த வாசனை போது. அது எவ்வளவு வாசனை அவருக்கு தெரியும். ஆமே, நீ எவ்வளவு போடுகையோ அவ்வளவு வாசனையாய் அது இருக்கும். மகாபா சக்கரியா சரி வாசிப்போம். 21 சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தால் அப்பொழுது மகாபா பாங்க எப்ப காணிக்க தசம பாகம் வருதோ அப்பொழுது ஒரு வாசனை, ஒரு தீர்மானத்தை தேவன் எடுக்கார். இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை. ஓ, நீ கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தால் இனிமேலே உன் வாழ்க்கையிலே சாபம், இனிமேலே சாபம், இனிமேலே சாபம், சாபம் இல்ல. நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கீழாக மாட்டாய், நீ தோல்வி அடைய மாட்டாய். உன் மாப்போட பாத்திரத்திலே ஒண்ணும் இல்லாமல் இருக்காது. சாபங்கள் தெரியும் தானே, நீ போகையில் வெறுமையாய் போவாய். அப்படி இருக்காது, நீ போகையில் ஆஸ்வதமா இருப்பாய். மாப்போட பாத்திரத்தை ஆஸ்வதிப்பேன், நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிப்பாய், நீ வெளியிலும் ஆஸ்வதிப்பாய். நீ வாழாகாமல், நீ கீழாகாமல். ஓ, எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. ஆமே, எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. ஆமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இனி மனுஷன் நிமித்தம் சுகந்த வாசனை எடுத்துட்டேன். வால்டர், நீ போட்ட தசம்பா சூப்பர். இனி உனக்கு சாபம் இருக்காது. மனுஷன் நிமித்தம், வால்டர் செஞ்ச பிழைகள் நிமித்தம் இனி அவனுக்கு சாபம். வால்டர் செஞ்ச பிள்ளைகள் நிமித்தம் இனி சாபம் இல்ல. ஏன் இல்ல? நீ எனக்கு நன்றி பலி செலுத்தனாய். பாங்க, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறு வயது தொடங்கி, சத்தமா சொல்லுங்க, சிறு வயது தொடங்கி உங்க வாழ்க்கை எப்படி? உங்க வாழ்க்கை எப்படி? சொல்லுங்க, உங்களை பத்தி உண்மை பேசுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க சின்னதுல இருந்தே பொல்லாப்பு தான். நீ பொல்லாதவன் தான், நீ கெட்டவன் தான். ஆனா நான் இப்பொழுது செய்தது போல இனி நான் ஒருபோதும் இனி அழிக்க மாட்டேன். நீ பொல்லாதவனா இருக்கலாம், நீ கெட்டவனா இருக்கலாம், நீ நல்லவன் இல்லாமல் இருக்கலாம். ஆனா நீ எனக்கு கொடுத்தபடியால் அந்த வாசம். பைபிளை பாங்க, நீங்க தசம பாகம் காணிக்கை கொடுக்காத போல நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். இருக்குதா இல்லையா? மல்கியா 3ல. ஆமே. ஓ, இந்த பிரசங்கம் பண்ணுற நேரமும் உங்களுக்கு 3 மாசம் தேவையான யோசிக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆஸ்வதம் வருது இல்லையா? பணம் உங்களை எட்டி பார்க்குதா இல்லையா? பணம் வந்து கொண்டிருக்கு. பணம் வர ஆரம்பிச்சுட்டு, பணம் வர ஆரம்பிச்சுட்டு. ஆண்டவர் சொல்லாரு, வால்டர், ஜேகா, உன்னை நான் இனி அழிக்க மாட்டேன். ஆண்டவர் உன்னை அழிக்காட்டி நீ எவனாலும் அழிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. நீ ஒழுங்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டு. பைபிள் மல்கியா 3:11 சொல்லுது, உன்னை அழிக்கவங்களை நான் அழிப்பேன், நீ தசம்பா கொடுக்கப்படியா. இதெல்லாம் பேசிருக்கேன் தானே, திரும்ப பேசுறேன்ல. நான் இனி சபிக்க மாட்டேன், இனி அழிக்க மாட்டேன். ஏன்? நீ எனக்கு கொடுத்தாய். ஓ கரபா ஷெக்கே, நீ கொடுத்திருந்து அழிய மாட்டாய், அழிய மாட்டாய், அழிய மாட்டாய். ஓ, ஆனா இனி நான் சபிக்க மாட்டேன். தேவனுக்கு ஆராதனை காணிக்கை செலுத்தும் பொழுது மிகவும் அது முக்கியமானது. காரணம், எல்லாரும் தண்ணீரினால் அழிந்தார்கள், நான் மாத்திரம் தப்பி வைக்கிறோம். என்னை அழியாமல் வச்சிருக்க. நோவா பேலிருந்து வந்ததும் அவன் ஆடி பாடி அந்நிய பாஷை பேசல. இன்னைக்கு நிறைய பேர் ஆடுறாங்க, பாடுறாங்க, துதிக்கிறாங்க, துள்ளுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. தனக்கு வீடை கட்டுறாங்க, தன் பயணத்தை போறாங்க. ஆனா சாபம் இதல்ல முக்கியம். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு வேலை எந்த சர்ச் இது பிரச்சனை இல்லை, வேற சர்ச் இந்த பிரச்சனை பண்ண பயம். ஒரு பாஸ்டர் சொன்னார்,
பாஸ்டர் தசமபாகத்தை பத்தி பேசினா எங்களுக்கு பணம் எடுக்கும்னு நினைக்காங்க. நான் பேசுறது இல்ல. நான் சொன்ன நீ பேசாம இருந்தா உன் சபை பிச்சைக்காரனா இருப்பான். நீ பேச பேசதான் சபை வளரும். நாம நமக்காக பேசல, இது உங்களுக்கு. ஆமே ஆமே சொல்லுங்க. சரி, 22ஆம் வசனம் பாங்க, ரொம்ப அழகு. நான் சங்ககிப்பதில்லை. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் சத்தமா எல்லாம் சத்தம் பகலும் மிகவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் வாசத்தை பார்த்துட்டேன்ப்பா, நீ கொடுத்ததை பார்த்துட்டேன். உனக்கு பணம் கிடைச்சோன்னு நீ 10ல் 1 கொடுத்துட்டாய். சம்பளம் கிடைச்சோன்னு கொடுத்துட்டாய். உனக்கு ஏதாவது கிடைச்சோன்னு நீ கொடுத்துறாய். நீ உண்மையா கொடுக்குறா. போன முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணோன்னா எனக்கே ஒரு டவுட் வந்துட்டு, நான் ஒழுங்கா தான் கொடுக்குறேன். நான் கணக்கை போட்டு கொஞ்சம் பார்த்து எனக்கு பயம் வந்துட்டு நான் இன்னொரு 20,000 கூட கொடுத்துட்டேன். வச்சுங்க, இனிமேல் 20 இன்னும் கூட எடுங்க. என் கணக்கில் கொஞ்சம் மிஸ் ஆகுனா நம்புவீங்களா? கொடுத்துட்டு இருக்கேன். 2-3 நாள் தான் 2,86,000 ஒரு பிரதர் வந்து கொடுத்தாரு. எனக்கு தனிப்பட்ட இதில் ஒரு வேகம் சும்மா கொடுத்தாரு. எல்லாம் மூச்சு எடுங்க, அப்படியே போயிட வேணாம், அளவோடு எடுத்துங்க. பூமி இருக்கும் நாளளவும் சொல்லுங்க, பூமி இருக்கும் நாளளவும் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கா. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கா. சிஸ்டர், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நீ தசம் பார்த்து உண்மையா கொடுத்தோன்ன உனக்கு ஒரு ஆசீர்வாதம். நான் உன்னை அழிக்க மாட்டேன். உன்ட பொல்லாப்பை நீ நான் பார்க்க மாட்டேன். அது இல்ல முக்கியம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்ல, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் இரவும் பகலும் ஒளிவதில்லை. நான் கேட்கிறேன், என்றைக்காவது இரவு பகல் நின்றுச்சா? இப்ப நீ பகல் இல்லை, இரட்டு மட்டும்தானே. கோடை காலம் மாரி காலம் உஷ்ணம் குளிர் இருக்கா இல்லையா? குளிர்கால உஷ்ணம் மட்டுமா இருக்கு இல்ல. அது என்னதில் விதைப்பு மறுப்பும். விதைச்சா அறுப்பு வருது இல்லையா? ஆண்ட உலகத்துல ஒரே ஒரு முகத்தை எல்லாம் விதைச்சாங்க. அது பிறகு விதைக்கவே இல்லை. அது விதைப்பு மறுப்பும் இனி ஒழியாது. சொல்லுங்க, விதைப்பு மறுப்பும். மறுபடி சொல்லுங்க, விதைப்பு மறுப்பும். விதைப்பு மறுப்பும் ஒழியாது. அது விதைத்தால் கட்டாயம் அறுப்பு. பகல் வந்தால் குளிர் வந்தால் சூடு வரும். அது மாறாது. Jesus saves. சுகமளிக்கும் அற்புத ஆராதனை. வியாதியா, கடனா, வாழ்வில் முன்னேற்றம் இல்லையா? கையிட்டு செய்யும் காரியம் தோல்வியா, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா? திருமண தடையா, குழந்தை பாக்கியம் இல்லையா? பில்லி சூனியம், மந்திர கட்டுக்களா, இவைகளினால் கலங்கி இருக்கிறீர்களா? இனி கலங்க வேண்டிய அவசியமில்லை. நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. வல்லமையான தேவ செய்தி. பாஸ்டர் வால்டர் ராஜமணி. Jesus saves இலக்கம் 545, ஸ்ரீ சங்கராஜ மாவத்தை, கொழும்பு 10. உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். பிரவேசம் இலவசம். எல்லாம் ஞாபகமாக மாட்டார். உலகத்தில் எக்கனமி பொருளாதாரம் மாறும், கரன்சி மாறும், சிஸ்டம் மாறும். ஆனால் விதைப்பு மறுப்பு மாறுமா? எத்தனை வருஷம் போனாலும் பூமி இருக்கு வரை மாறாது. ஹல்லேலூயா. அப்ப விதைச்சா என்ன வரும்? அப்படின்னா அது மாறுமா? நீங்க விதைச்சா கிடைக்குமா கிடைக்காதா?
10ல் 1 போய் விதைச்சா கிடைக்குமா கிடைக்காதா? எவ்வளவு கிடைக்கும்? கொஞ்சம் விதைச்சா நிறைய கிடைக்கும். ஆமாவா இல்லையா? நிறைய விதைச்சு கொஞ்சம் கிடைக்குமா? இல்ல. சிஸ்டம் என்னது? விதைத்தால் எப்படி கிடைக்கும்? 1 விதைச்சா 30 கிடைக்கும், 60 கிடைக்கும், 100 கிடைக்கும். நான் 1000 ரூபாய் போட்டா எனக்கு 1 30,000 கிடைக்கும், இல்ல 60,000 கிடைக்கும், இல்ல 1 லட்சம் கிடைக்கும். பாஸ்டர் சில நேரம் விதைச்சா கிடைக்காது. இல்ல, விதைச்சா கட்டாயம். சொல்லுங்க, கட்டாயம். ஏன்னா அது மாறாது. அப்ப விதை முக்கியம். ஒரு பெண், யாரு பெண்? சபை. சபை பாடுது, ஆடுது, அந்நிய பாஷை பேசுது. ஆனால் விதை காட்டி கிடைக்குமா? கிடைக்குமா? சபை கிடைக்குமா? அப்ப பெண்ணுக்குள்ள என்ன வர வேண்டும்? ஒரு விதை வர வேண்டும். விதை வந்தால் தான் அறுப்பு குழந்தை வரும். அந்த பெண் சண்டே சர்ச் வரா, ஃப்ரைடே வரா, உபவாசம் பண்றா, ஆனால் அவளுக்குள்ள ஒரு விதை. பைபிள் சொல்லுது, எங்க விதைக்கப்படுதோ அங்கே அறுக்கப்படும். ஹல்லேலூயா. இதனை விசுவாசிக்க வேணும். அப்ப பாஸ்டர் இது என்ன? அப்ப நீங்க கொடுக்கணும் சொல்லுங்க. ஆமா, இது கொடுப்பதல்ல, இதுக்கு பேர் தான் விசுவாசம். விதைச்சா அறுப்போம். அப்ப அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்ப எதையும் நாங்க விசுவாசத்தா பெற முடியும். இப்ப உங்ககிட்ட ஒரு ஆள் வந்து 10,000 கேட்காரு, நீங்க கொடுக்கல, அவர் உடனே என்ன கேட்பாரு? என்ன என் மேல நம்பிக்கை? கொடுக்காட்டி என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்ல. எஸ். ஏன் நீங்க கொடுக்கீங்கல்ல? ஏன் பணம் கிடைச்சோன்னு 10 ரூபா கொடுக்குறோம் இல்ல? எங்களுக்கு தெரியும் கொடுத்தா நம்பிக்கை இல்ல, கிடைக்கணும். ஆமா. இப்ப நான் என் பர்ஸ்ல ஒரு சொல்லுவோம் ஒரு 100 ரூபா, இத போடாம இருந்தா அப்ப அது செலவாகும். ஆமா. ஆனா எனக்கு தெரியும் இத போட்டா எனக்கு 30 கிடைக்கும். அப்ப அடுத்து போட்டா 60 கிடைக்கும், போட 100 கிடைக்கும். அப்ப எனக்கு இது என்ன செய்யும்? பெருகி கொடுக்கும். நான் நம்புறேன், நான் கொடுக்கிறத நம்ப, அவர் மாற மாட்டார். விசுவாசிக்க வேண்டும். விதைத்தால் அறுப்பேன். நிறைய பேர் என்ன நினைக்காங்க, எனக்கு சம்பளம் இவ்வளவுதான், இப்ப நான் இதுல இருந்து கொடுத்தேனாக்கி என் செலவை எப்படி பார்ப்பது? இல்ல, உனக்கு செலவு பெருசாக்கலாம், இதுல 10 ரூபா கொடு, கர்த்தர் நிறைய தருவார். நம்பு, நம்பு, விசுவாசி. ஏனா விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லை. சொல்லுங்க, விதைப்பும் அறுப்பும், விதைப்பும் அறுப்பும். பாஸ்டர் சில இடங்களை விதைச்சா வராது, அது என்ன? ஆமா வராது தான். ஆனா சபை சொல்லுது உலகத்திலே நல்ல நிலம், அது மாதிரி நிலம் தேவ ராஜ்யத்தை போல ஒரு நல்ல இடம் இந்த உலகத்துல எங்கேயும் இல்ல. நீ தோட்டத்துல போட்டா வராம இருக்கலாம், நீ எங்க போட்டாலும் வராம இருக்கலாம், ஆனா தேவனுடைய ராஜ்யம் அது நல்ல நிலம். ஓ, அப்ப நீங்க விதைக்கணும். விதை யாருக்கிட்ட இருக்கு சொல்லுங்க? நம்ம கிட்ட பண்டிதான் கூட்டமாகும். விதை யாருக்கிட்ட இருக்கு? இருக்கா இல்லையா? வச்சிருக்கீங்களா வைக்கலையா? எங்க வச்சிருக்கீங்க? பேங்க்ல வச்சிருக்கீங்க, லோக்கல்ல வச்சிருக்கீங்க, வச்சிருக்கீங்க. அப்ப இதை பெருக்க வேண்டும். அப்ப கடவுளை வார்த்தையை நான் நம்ப வேணும், விசுவாசிக்கணும். கிருபை அங்க இருக்கு, ஆனா அது எப்ப எதால எடுக்கலாம்? விசுவாசத்துல. நீ விசுவாசி காட்டி உனக்கு கிடைக்காது. உங்களிடம் விதை இருக்கு, நீங்க விதை காட்டி அறுக்க மாட்டீங்க. மனிதன் எதை விதைக்கிறானோ அவன் அதே அறுப்பான். நீங்க என்ன விதைக்கீங்க அதை அறுப்பீங்க. மாங்காய் விதைச்சா ஆப்பிள் வரும், மாங்காய் விதைச்சா ஆப்பிள் வரும். நான் எதை சொன்னாலும் இப்படி கேட்டு கொண்டிருப்பீங்களா? இவ்வளவு ரொம்ப நல்லவங்களா இருக்க வேணாம். மாங்காய் விதைச்சா ஆப்பிள் வரும், ஆரஞ்சு விதைச்சா கிரேப்ஸ் வரும். அப்ப நீங்க ஒரு ஆரஞ்சு விதைச்சா உங்களுக்கு எத்தனை ஆரஞ்சு கிடைக்கும்? 30, 60, 100.
30, 60, 100 அப்படியா கழிச்சு கொண்டு போகும். ஆமே. அப்ப பழைய ஏற்பாடுல முதல் கட்டம் 100, 30, 60, 100. அது போக 1000. ரெபேக்கா வாழ்த்து கோடி கோடியா இனி பெருகுவாய். ஆசீர்வாதம். அப்ப ஒண்ணு வச்சா கோடி. ஆமே. பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வரப்போகுது. பணம் உங்க பேங்குக்கு வரப்போகுது. உங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்குதோ, என்ன பணம் கிடைக்குதோ, அதுல 10ல 1 சர்ச்சுக்கு கொடுத்துங்க. அது மட்டும் இல்ல, எப்ப சர்ச்சுக்கு போனாலும் பர்ஸ்ல பெரிய நோட் எடுத்து போட்டுவேன். ஒரு 2 ஜூஸுக்கு 2 ஆரஞ்சு ஜூஸ் தான். ஒன்னு கொஞ்சம் குவாலிட்டி குறைவு, ஒன்னு நல்லா சூப்பர் ஏ கிரேட். இயேசுநாதர் திடீர்னு வந்துட்டாரு, அவருக்கு எது கொடுப்பீங்க? என்ன சிஸ்டர்? அப்ப இன்றைக்கு என்ன கொடுக்க போய்? நான் நம்புறேன், நான் அவரை நம்புறேன், அவருடைய வாழ்த்தை நம்புறேன். நான் போட்டா கிடைக்கும். அதனாலதான் வாக்கு நான் சொன்னேன், விதைக்கிறவன் அறுக்கிறவனை பிடிப்பான், அறுக்கிறவன் விதைப்பவனை பிடிப்பான். அதாவது 2 ஒன்னா நடக்க போகுது. நீங்க விதைச்சொன்னே பெற போறீங்க. அறுவடைக்குன்னு 4 மாதத்துக்குன்னு சொல்றாங்களே, அப்படி இல்ல, இப்பவே நடக்க போகுது. கொடுத்துட்டு போகணும் தோண கிடைக்கும். யாரும் ஆமே சொல்ல. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க சர்ச்சுக்கு வந்தவங்க எல்லாரும் குப்பையில இருந்து வந்தவங்க. என்ன எனக்கிட்டன்னு சொல்ல. ஆனா வந்துட்டாங்க. ஆனா இப்ப மேல இல்ல, அங்கேயே தான் இருக்காங்க. எனக்கு ஆரம்பத்தில் அப்படி கொடுத்தாங்க, இப்ப யோசிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. அப்படியே போயிருங்க. நீ 3 மாசம் 3 மாதம் 3 மாசத்துல காகம் உங்க வாசல்ல இருக்கும். அப்ப மனுஷன் எதை விதைக்க அதான் இருப்பான். நன்மை விதைங்க, நன்மை விதை. ஒரு மனிதனை அழிக்கிற விதமா நடந்து கொள்ளுங்க, உங்களை வாழ்க்கை எதிர்காலத்தை அழிப்பாங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்படுற நேரம் அவனுக்கு போய் உதவி செய்யுங்க. நான் உண்மையை சொல்றேன், நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்க நேரம் 100 பேர் வந்து உதவி செய்வான். ஒரு மனுஷன் தனி மேல கஷ்டத்துல கையை கழுவி போயிருங்க, பிரச்சனை வாகனத்துல கையை கழுவி போவாங்க. வாழ்க்கை. ஆபேலை பார்த்து ஆபேலை கொண்டு போனான் தாவீது, காயின். ஏன்? ஆண்டவர் கேட்ட பலியை கொடுக்கல, அவன் பலி கொடுத்தான். ஆண்டவர் கேட்டது மிருக பலி. உனக்கு கூட தசா பார்த்து கொடு, நீ வேற கொடுத்து வேலை இல்ல. அவன் கோவம் வந்துச்சு, வேறுபட்டுச்சு, முகம் மேல மாறிட்டு. நிறைய பேருக்கு அப்படித்தான், ஏதாவது பிரச்சனை தான் மூஞ்சி மாறிடும், டயல் மாறிடும், வாழ்க்கை மாறிடும். இப்படி மாறக்கூடாது. ஆண்டக்கே ஏன் மூஞ்சி மாறிச்சு? மூஞ்சி மாறக்கூடாது. ஆண்ட கேட்க, நீ நன்மை செய்திருந்தா உனக்கு நன்மை கிடைக்காது, நன்மை மட்டும் செய்யுங்க. என்ன செய்யுங்க? சிலாக்கள் எடுக்கிறதெல்லாம் நன்மை, ஆனா செய்யறதெல்லாம் தீன்மை. அப்படி கூடாது. நல்லது செய்யுங்க, நல்லது நட. ஆமே. பைபிள் சொல்லு, கொடுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்கிலீஷ் பைபிள் அப்படிதான், சிங்களத்திலே அப்படிதாங்க. கொடுங்கள் அப்பொழுது அது கொடுக்கப்படும். எது கொடுக்கப்படும்? நீ கொடுத்தது கிடைக்கும். நன்மையை கொடு, நன்மை கிடைக்கும். தீமை செய், தீமை கிடைக்கும். பணத்தை போடு, பணம் பேசுங்க, பணம் கிடைக்கும். ஆமே. எப்படி கிடைக்கும்? அமுக்கி குலுக்கி சரிந்து உங்க மடியை விழும்படி போடுவாங்க. ஆமே, ஆமே. ஏன் மடி? இப்படி கேட்க முடியாது. ஏன்னா இந்த கையை விட உங்களுக்கு கூட கிடைக்க போகுது. அதனால இப்படி கேட்க போறீங்க. இப்படியும் கேட்க முடியாது, அதனால இப்படியும் கேட்க முடியாது. இந்த போடுன்னு கேட்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்ல, இதுவும் போதாது. இடமில்லாமல் போகும் வரை நான் உனக்கு தர போறேன்.
3 மாசம். ஹalleluya. ஆனால் எப்பவும் விதைப்பு கொஞ்சம் தான், ஆனா அறுப்பு அதிகம். அதை தெரியும். எப்பெல்லாம் விதைக்கீங்களோ அப்ப நீங்க அறுப்பீங்க. நான் கொடுக்காமல் இருக்கும்போது இருப்பதை வைத்துக் கொள்கிறேன். கொடுக்கும் பொழுது அமுக்கி குலுக்கி சகது விழும்படி எனக்கு கொடுப்பாங்க. உதாரணம் சொல்லுவோம், நமக்கு 10 ரூபா கொடுத்தா, இப்ப நான் 10 ரூபா போட்டா ஆண்டு நினைச்சா 10 ரூபா தாளா அமைக்க 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 இப்படி போட்டு அப்படியே கொடுப்பாங்க. அதுக்காக 10 ரூபா தாளா வராது. 100 ரூபா போட்டா அதே அளவு, எந்த அளவு 100 ரூபா 100 ரூபா அளவுலயே போட்டு எனக்கு தருவார். 1000 ரூபா போட்டா 5000 போட்டா பால் இப்ப உங்க கையில இருக்கு, போட போறீங்க. நான் பொய் சொல்லல, இது வார்த்தை. வானமொழி பூமி ஒளி, ஆனா அவரோட வார்த்தை ஒளியாது. ஆமென். நீங்க கொடுக்கும் போது அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். விதைப்பும் அறுப்பும் விடுவதில்லை. சொல்லுங்க. எனவே நாம் தேவன் சொன்னதை, தேவனை விசுவாசிக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது அது நமக்கு கொடுக்கப்படும். ஹalleluya. கொடுக்கும் பொழுது அது நமக்கு கொடுக்கப்படும். தேவன் உங்கள் மடியிலே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரப்போகிறார். அவர் அறுவடையை தரப்போகிறார். நிலைகள் மாறப் போகிறது. தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு இடமில்லாமல் போகும் வகை நான் உங்களை ஆசீர்வதிக்கவே. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நேசுக்கு நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. உம்முடைய கேட்டோம். எங்கள் வாழ்க்கையிலே எல்லாரையும் மன்னிக்கவும் அந்த இருதயத்தை தாரும். எல்லாரையும் மன்னிக்க இருதயம் நீ கொடுத்திருக்கு, அதை பயன்படுத்துவது செய்யும். அதே போல என்று உம்முடைய வார்த்தையை கேட்டோம். விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லை. எப்படி நீ வாசனையை முகந்தீரோ அதே போல் நாம் கொடுக்க ஒவ்வொரு சந்தர்ப்பது நீர் கொள்ளு. அப்பா, நான் உமக்கு கொடுக்கும் பொழுது நாம் குறைவாய் கொடுத்தோம், மேன்மையானதை கொடுக்கவில்லை. நாங்கள் அதிலும் மேன்மையான பலியை கொடுக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, எப்பொழுதும் கடவுள் என்றால் நான் பெருசுதான், கடவுள் என்றால் முதல்தான், கடவுள் என்றால் மேன்மைதான், இப்படி வாழ எங்களுக்கு கொடுத்த ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நமக்கு 10ல் 1 உம் கையில வைக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்காய் கொடுக்கிற இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 7 நாட்கள் வெற்றியாக வாழட்டும். என் மக்கள் ஒரு நாள் ஏழைகள் அல்ல. இந்த 3 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு இடையிலே எல்லாரும் கடன்கள் நீங்கி சொந்த வீடுகள் சொந்த வாகனங்களோடு இருக்கட்டும். இது தேவன் செய்ய போகிற அற்புதம். அதை விசுவாசிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜீவன் நல்ல. ஆமென்.